நான் இந்த வீடியோவில் ஒரு ஆப்போட ஐடியாவை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி ஈஸியாக பில்ட் பண்ணுறது, அதுவும் ஏஐ யூஸ் பண்ணின்றதை ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆப்போட ஐடியாக்காக நம்ம வந்து ChatGPTயில் போய்ட்டு கேட்க போகிறோம். லெட்ஸ் கோ டு ChatGPT and let's focus on a simple idea. Give me a simple app or website idea that works as a tool which solves a simple problem with a single feature, and also want requirements to build it with a clear overview. இந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராம்ப்ட்ஸ் ஆட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ஆப்போட ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன ஐடியா கிடச்சிருக்குன்னா, a quick note, a minimalistic temporary note saver அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. இது ஒரு சிம்பிளான ஒரு நோட்ஸ் ஆப்னு நினைக்கிறேன். அதுவே வந்து வெப் ஆப்புக்கான டெக்ஸ்ட் ஸ்டாக்கும் மொபைல் ஆப்புக்கான டெக்ஸ்ட் ஸ்டாக்கும் அதே மாதிரி யூஐ டிசைன் ஃபங்க்ஷனாலிட்டி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கு. நம்ம அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் சொல்கிற இந்த டூலில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுதான் லவ்வபிள் வெப். இதில் ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு 10 to 15 சாட்ஸ் கிட்ட நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அதுதான் யூஸ் பண்ணுறோம். என்கிட்ட ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணலாம் இதை வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் நம்ம அந்த ChatGPTயில் எடுத்த ஐடியாவை இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி அந்த கோட்லாம் ஜென்ரேட் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த கோட் எழுதிட்டு இருக்கு. எந்த லாங்குவேஜில் எழுதுதுன்னா, சிஎஸ்எஸ் வந்து டெய்ல்விண்ட் யூஸ் பண்ணுறாங்க. டெய்ல்விண்ட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் த கோட் அவங்க வந்து எது எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ரியாக்ட் ஜேஎஸோட ஒரு ஃப்ரேம் ஒர்க். இப்போ கோட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு, லோடிங்கில் இருக்குது. சம்டைம்ஸ் கொஞ்சம் நெட்ஒர்க் ஸ்லோவாக இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் காட்டுவேன். நிறைய பேர் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த டைமில். ஸோ பார்க்கலாம். ஐ காட் அ பில்ட் அன்சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு எரர் கிடச்சிருக்கு. அதை கிளிக் பண்ணி ட்ரை டு ஃபிக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா அந்த எரரை வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரியல் டைமாக. நம்ம ChatGPTயில் இருக்கிற மாதிரி கோட் ஜென்ரேட் பண்ணி அதை நம்மளுடைய VS கோடோ ஐடியில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே வரதுக்கு பதிலாக இது ஒரு நல்ல ஒரு ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த எரரை அதை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. யா, வி காட் த UI ரெடி ஆயிடுச்சு. குவிக் நோட், a minimalistic temporary note saver. Your notes will be automatically disappear after 10 minutes. So this is demo notes to check this application. ஸோ 10 minutes வரைக்கும் இந்த நோட்ஸ் வந்து டிஸப்பியர் இல்லாமல் இருக்கும். அண்ட் 10 minutesக்கு அப்புறம் இது டிஸப்பியர் ஆகிரும். நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிளாக், ஏஐ பிளாக் வந்து சும்மா டைப் பண்ணிவிட்டு
நமக்கு இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு தேவைப்படுது சேவ் பண்ணோன்னா இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த நோட்ஸில் போயிட்டு சேவ் பண்ணிட்டோன்னா 10 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே இருக்கும். ஸோ நம்ம மற்ற இடம்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டா காப்பி ஆகிரும். எவ்வளோ சிம்பிளான ஒரு ஐடியாவை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு இப்போயே தெரிஞ்சிடுச்சு. இதில் வந்து நம்ம கிட்டப்பாகவும் நம்ம கிட்டப்பை கனெக்ட் பண்ணியும் நம்ம வந்து நம்மளோட கோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைனா இது ஒரு வெப்சைட்டாகவும் நம்ம பப்ளிஷ் பண்ணலாம். இங்கே பப்ளிஷ்னு கொடுத்தோன்னா இங்கே பப்ளிஷ் பட்டனை கிளிக் பண்ணோன்னா இப்போ நம்ம வெப்சைட் வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த லிங்க் அப்படியே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய வெப்சைட், அதாவது நம்ம ரெடி பண்ண வெப் ஆப் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுடைய சின்ன சின்ன ஐடியாஸோ இல்லைன்னா பெரிய ஐடியாஸோட ஸ்மாலர் வெர்ஷனை நீங்கள் இது மூலிமா பில்ட் பண்ணலாம். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து இதை ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இல்லை ஃபவுண்டேஷனாக வச்சு இதை இனிஷியல் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு இது நல்லபடியாக சூட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆக்சுவலான கோடிங் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்குள்ளே இறங்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இதை எஃபிஷியண்டாக யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து மார்க்கெட் அண்ட் கஸ்டமருடைய உண்மையான டிமாண்ட் அனலைஸ் பண்ணாமலே கோடிங்ல இறங்கிடுவாங்க. ஸோ நீங்க அப்படி பண்ணாம இந்த மாதிரியான ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி இனிஷியல் வெர்ஷனை பில்ட் பண்ணி கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து உங்க ஐடியாவை டெஸ்ட் பண்ணலாம். அது ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆக்சுவல் கோடிங்குள்ள இறங்குங்க. தட்ஸ் ஆல். நம்ம இதே மாதிரி நிறைய சூப்பரான டுட்டோரியல்ஸ்குள்ள போகலாம். ஸோ தேங்க்யூ.